இந்த நேர்காணல் ஷோட நம்ம இன்டர்வியூ பண்ண போற பர்சன் யாருன்னா பிரபல யூடியூபர் ப்ளூபர்ஸ் தமிழா. பிரபல யூடியூபர் ஆகி இதோட 6 வருஷம் ஆகுது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சேனல் லைஃப் வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்றேன். ப்ளூபர்ஸ் தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு பேர் நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்க அதை பத்தி சொல்லுங்க. பேர் வந்து மாத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. எனக்கே ஒரு டார்க்வேர்டா ஃபீல் ஆகுது. யூடியூப் சேனல் கிரியேட் பண்றீங்க. இந்த கிரியேட் பண்ண சேனல் எதுக்காக? நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இந்த சேனலை ஆக்சுவலி இந்த சேனலை கிரியேட் பண்ணது ஷார்ட் ஃபிலிமுக்கான ரீல்ஸ் மட்டும்தான் இருக்குது. சொல்லப்போனால் என் சேனல் இப்போ வந்து யாருக்கும் பெருசாக தெரிய மாட்டேங்குது. அது யூடியூப் அல்காரிதம் ஃபால்ட்டா என்னோட இன்டென்சிட்டி இப்போ பர்பஸ்க்கு இன்டென்சிட்டி என்ன டிஃப்ரென்ஸ்? ரொம்ப ஆசை மில்லியன் கணக்கில் ஏதாவது வியூஸ் போய் நம்மளும் ஒரு பேருக்கு வரணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. ஏன்னா இந்த சேனல் வந்து பெருசாக வியூஸ் போடுறதுனாலும் பரவாயில்ல, ஆனால் மற்றவங்களுக்கு போகிற வியூஸ் கூட நமக்கு வரலையே அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப கஷ்டம். 6 வருஷங்கிறது பெரிய ஒரு நம்பர் ஓகேங்களா, பட் அதில் எனக்கு கிடைச்ச நம்பர் வந்து ரொம்ப கம்மி. எனக்கு அது வந்து எப்படி வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் வியூஸ் தான் போக போகுது, 2K 3K அப்படி தான் போக போகுது. எதுக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு டோனில் தான் இருக்கேன். ஆனால் நான் வீடியோஸ் மேக் பண்ணுறது ஸ்டாப் பண்ண மாட்டேன். அதுதான் நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சொல்லுங்கள். நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க, ஏதோ ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கோம். அந்த இப்போது இந்த டோனில் வருவாங்க அப்படின்னா இந்த பெயிண்டிங்கை வச்சுருந்தாங்க, இந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு யாருமே அவருக்கு லைக் பண்ணல, 100 லைக் தான் வந்திருக்கு, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசி சம்மந்தமே வீடியோஸ்லாம் போடுவோம். அந்த ஆள் யாருன்னா அந்த ஆளுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வீடியோ போட்டு அந்த வீடியோவுக்கு 21K லைக்ஸ், அந்த சேனலுக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ். நான் எவ்வளோ நம்பர் சொல்ல மாட்டேன், எனக்கு வயிற்றுச்சில் வந்துருச்சு அந்த நம்பர்ஸ்லாம் பார்த்து. அவங்க கண்டென்ட்டாகவே அதை தான் மேக் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு நல்ல வியூஸும் நல்ல இதுவும் போகுது. எனக்கு அந்த மாதிரி பண்ண தெரியாமல் இல்லை, பட் அந்த மாதிரி பண்ணுறது தப்பு இல்லையா? யாரோ பண்ண பெயிண்டிங், யாரோ பண்ண வீடியோவுக்கு யாரோ ஒரு ரீல்ஸ் ஆகிறது எப்படி கரெக்டாக? ஐடி கார்டில் அந்த நேம் கார்டில் லாஸ்ட்டு ப்ளூபர்ஸ் தமிழா அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் போடுவேன். பட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது கிடையாது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க ஓகே, பட் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி போயிட்டு வாழ்க்கை? இதோ ஆனோ புண்ணியத்தில் சூப்பராக போயிட்டுருக்கு. ஓகே, நீங்கள் பிரபல யூடியூபர் ஆகி இதோட 6 வருஷம் ஆகுது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 6 வருஷம். ஓகே, இந்த 6 வருஷம் எனக்கு வந்து சேனல் வைஸ் பெருசாக வளரல, இருந்தாலும் என்னோட ஹாப்பினஸ்க்காக தான் இந்த வீடியோஸ் போட்டுருக்கேன். அந்த வகையில் நான் ஹாப்பி. இந்த 6 வருஷம் வந்திருக்கு அப்படின்றது எனக்கு ஹாப்பி. மற்றபடி சேனல் வைஸ் வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் பிரபல யூடியூபர் சொல்கிறீங்க, பட் அது நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே சார், இந்த ப்ளூபர்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு பேர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இந்த ப்ளூபர்ஸ் தமிழ் சேனல் அப்படின்றது வந்து நான் எப்படி இந்த ப்ளூபர்ஸ் தமிழ் அப்படின்றத கொண்டு வரதுன்னு கேட்குறீங்க. அதாவது உங்களுக்கு இந்த 2017-16 அந்த டைமிங்லலாம் நம்ம ஹிப்ஹாப் ஆதியனை வந்து நல்லா ட்ரெண்டாக பெருசாக வளர்ந்து வந்த ஹீரோ ஓகேங்களா. அவங்க வந்து ஹிப்ஹாப் தமிழா அப்படின்ற பேரை வச்சு தான் வளர்ந்து வந்தாங்க. ஸோ நமக்கிட்ட நமக்கு என்ன திறமை இருக்குது, அவருக்கு ஹிப்ஹாப் இருக்குது, நமக்கு என்ன திறமை இருக்குது. இந்த மாதிரி ப்ளூபர்ஸ் வீடியோ இருக்கிறது நமக்கு திறமைன்னு சொல்ல முடியாது, அது தெரிஞ்சுதான். எப்படி சொல்கிறேன்னா அந்த வீட்டில் அது ஒரு வச்சா ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ண சேனல் தான் இந்த ப்ளூபர்ஸ் தமிழா. ப்ளூபர்ஸ்லாம் என்னது, இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு வீடியோ எடுக்க போவோம், அது வேற வீடியோவாக வரும். அந்த மாதிரி தான் நிறைய வீடியோ நான் எடுத்துருக்கேன். அதனால தான் சரி நம்ம அந்த மாதிரி தான் எடுக்கிறோம், சரி அதனால அந்த டைட்லேயே வச்சிடலாம், ஒரு பர்ஃபெக்ட் டைட்டிலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக இந்த ப்ளூபர்ஸ் தமிழா இந்த பேர் வந்து மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. எனக்கே ஒரு டார்க்வேர்டாக ஃபீல் ஆகுது.
என் பேர் வச்சுருக்கேன். நிறைய பிரபலங்கள்லாம் அவங்கவுங்க பேர் வச்சு தான் பிரபலம் ஆயிருக்காங்க. வெறும் அவங்க நேம் மட்டும் போட்டு அந்த மாதிரி தான் பிரபலம் ஆயிருக்காங்க. அதனால சரி நம்மளும் இது மாதிரி நம்ம பேர் மட்டும் வச்சிடலாமா அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. இன்னும் அது மெட்டீரியல்ஸ் ஆகலை, பார்க்கலாம். இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறீங்க. இந்த க்ரியேட் பண்ண சேனல் எதுக்காக, நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இந்த சேனலை க்ரியேட் பண்ணுறீங்க? வாட் இஸ் த பர்பஸ்? எனக்கு பர்பஸ்லாம் பெருசாக இல்லைங்க. நான் வந்து ஆக்சுவலி இந்த சேனலை க்ரியேட் பண்ணது ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் போஸ்ட் பண்ணணும். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இந்த யூடியூப்பில் சேனல் தான் போடணும் அப்படின்னு போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு பட்ஜெட் இல்லை, போடுறதுக்கு சேனல் மட்டும் தான் இருக்குது. சரி அதுக்காக க்ரியேட் பண்ணதான் இந்த சேனல். மற்றபடி பர்பஸ்ன்னு பார்த்தோம்னா அது போக போக அது காலகட்டத்தில் மாறிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து 2019 இந்த சேனலை க்ரியேட் பண்ணேன். 2019 அப்போ எனக்கு வந்து இந்த ஷார்ட்ஸ் அந்த கண்டென்ட் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது, இல்லை அவ்வளோ பிரபலமாக. இந்த யூடியூப்பில் போடுவாங்க, யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க, அவ்வளோதான். அது மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் டிக்டாக்லாம் வந்தது. டிக்டாக்லாம் நான் பண்ணுவேன், நிறைய டிக்டாக்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பர்பஸ்க்காக நான் வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்லாம் போட ஆரம்பித்தேன். ஷார்ட் ஃபிலிமும் நல்லா தான் போயிட்டு இருந்ததுன்னு சொல்ல முடியாது, நியூஸ்லாம் பெருசாக இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து ஒரு பிரபலம்னு சொல்லுவீங்க, பிரபலமே கிடையாது. இதுதான் அங்கே ஒரு ஃபேக்ட். 3000 சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் இருக்குது. ஆனால் 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த இன்டர்வியூ நான் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணுறேன்னா, என்னை பற்றி என்ன தெரியும், எனக்கு என்னோட புரிதல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த இன்டர்வியூ நான் வந்திருக்கேன். ஓகே, இப்போ பர்பஸ் கொடுப்போம். பர்பஸ் என்னன்னா, நான் வந்து இந்த சேனல் மூலமாக என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸும் நானும் சேர்ந்து பிரபலமாகணும் அப்படின்றது தான் என்னோட பர்பஸ். வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஓகே சார், இப்போ நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணி இப்போ எப்படி உங்களுக்கு இந்த சேனல் போயிட்டு இருக்கு? எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்குறீங்களா? சேனல் உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு தெரியாததா? சேனல் வந்து ஆக்சுவலி நான் ஒரு பிளான் பண்ணி ஓப்பன் பண்ணேன். அதாவது ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போஸ்ட் பண்ணணும், நமக்கு ஒரு டீம் அமையும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணேன். எனக்கு ஒரு டீம் அமைஞ்சது, பட் அது என் ஃபோட்டோ இருக்கலாம், அவங்க ஃபோட்டோ இருக்கலாம், அந்த டீம் இப்போ இல்லை. உலகிருக்கேன், நானே வருவேன், கூப்பிட்டு மாமா, அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் எடுத்த அந்த பீரியட் வந்து எனக்கு ஒரு நல்ல டீம் இருந்துச்சு. அப்போ ஓகே நம்ம அப்படின்னு அந்த சமயம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறதே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. எதுக்கு சோலோ கிரியேட்டராகவே இருந்துருவோம் ஒரு மாதிரி, அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் இந்த ரீல்ஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது. என் ஒய்ஃப் கூட இந்த மாதிரிலாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டுமே அவள் கூட எடுத்தேன், அவளுக்கே தெரியாமல் எடுத்தேன். அதான் ஒரு ஃபேக்ட். ஷார்ட் ஃபிலிம் கூட எனக்கு சொல்லலை. ஓகே, நம்ம பாயிண்ட் பண்ணுவோம் எப்படி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து கிரியேட் பண்ணது ஷார்ட் ஃபிலிம்காக தான் இந்த சேனல் கிரியேட் பண்ணேன். ஆனால் போக போக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற டியூரேஷனுக்காக சேனல்ஸ் எடுத்துக்கும் போல அப்படின்றதுக்காக சில ரீல்ஸ் டான்ஸ் அந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்சேன். பெருசாக வியூஸ் போல, ஆனால் காமெடி ரீல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் போச்சு. அதனால சரி அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போது ஷார்ட் ஃபிலிம் காரணம் ரீல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ஷார்ட் கண்டென்ட் தான் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. அதனாலையும் இன்னொன்று எனக்கு ஸ்கிரிப்டு அதெல்லாம் பண்ணி எல்லாரும் ஓகே பண்ணி யாரும் டீம் அமைய மாட்டாங்க. அதனாலே சரி அந்த ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டுருக்கேன். வேறு இல்லை. சொல்லப்போனால் என் சேனல் இப்போ வந்து யாருக்கும் பெருசாக தெரிய மாட்டேங்குது. அது யூடியூப் அல்காரிதம் ஃபால்ட்டா என்னன்னு தெரியல. நானும் வீடியோ வந்து போடணுன்ற கடமைக்கு போடுற மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அதுதான். ஓகே சார், இப்போ நீங்கள் இந்த சேனலை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இன்டென்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது எந்த இன்டென்ஷனில் இந்த சேனலை கிரியேட் பண்ணியிருந்தீங்க? ஒரு உங்களோட நீட் பர்பஸ் ஃபஸ்ட்டு கேட்ட பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினும் என்ன நீடுக்காக இந்த சேனலை கிரியேட் பண்ணீங்க? இன்டென்ஷன், என்னோட இன்டென்ஷன் கேட்குறேன். இப்போ பர்பஸ் இன்டென்ஷன் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே ஓகே, நீங்கள் சொல்ல முடியுது. ஓகே, இன்டென்ஷன் வந்து இப்போ இந்த சேனல் கிரியேட் பண்ணும்போது எனக்கு இந்த இன்டென்ஷன் வந்து நல்ல ஒரு குட் கருத்துக்கெல்லாம் இந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக கொண்டு போய் நம்ம ஆடியன்ஸுக்கு சேர்க்கணும் அப்படின்னு தான் நினச்சி கிரியேட் பண்ணேன். பட் ஷார்ட் ஃபிலிம் நான் போட்டுட்டு இருந்த வரைக்கும் என் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தது வந்து ஒரு 140 பேர் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருந்தாங்க. அதுவும் என்னோடய வாட்ஸ்அப்பில் இருந்த கான்டாக்ட்ஸ்லாம் அவங்களும். எப்போ ஒன்ஸ் இந்த ரீல்ஸை நான் போட ஆரம்பிச்சிடும், என் 3வது ஷார்ட் ஃபிலிம் மட்டுமே எனக்கு 160 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ரீல்ஸ் போட்டு இந்த டான்ஸு இது மாதிரி நான் ட்ரெண்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் என்னோட
சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்க. அதுவும் ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. நீங்கள் இப்போ பிரபலமாக இப்போ நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்க கண்டென்ட் வந்து எதுவுமே இருக்காது, சும்மா நார்மலாக போடுறது தான். பட் அவங்களுக்கு மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. எடிட் பேர்ஸ் கூட அவங்க வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் பண்ணுவாங்க. நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பேர் இந்த சோலோ கிரியேட்டர்ஸ், இந்த வீட்டில் இந்த டிஃபன் செய்கிற மாதிரிலாம் போடுவாங்க. எனக்கு பார்க்கும்போது நம்ம எடிட் பேர்ஸ் கொஞ்சம் அவங்களோட நல்லா பண்ணுறோன்னு எனக்கு தோணுது. ஆனால் நம்ம ரீச் பெருசாக இல்லையே அப்படின்றது எனக்கு ரொம்ப கவலையாகவே இருக்கும். எனக்கு சில இந்த டான்ஸ் ரீல்ஸ் இந்த மாதிரி தான். எனக்கு மேக்ஸிமம் போன வியூஸே 94 வியூஸில் ஒரே ஒரு அப்பாவோட பண்ண ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் தான் 94 வியூஸ் போயிருக்கும். 94K வியூஸ். மில்லியன் அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப ஆசை. மில்லியன் கணக்கில் ஏதாவது வியூஸ் போய் நம்மளும் ஒரு பேருக்கு வரணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. பட் என்ன பண்ணுறது, அந்த மாதிரிலாம் அது நடக்கவே இல்லை. நான் வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து நான் வந்து வீடியோஸ் போடுறது வந்து ஆடியன்ஸ்க்குன்னு தாண்டி என்னோட மென்டல் பீஸ்க்காக நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நான் நினச்சது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்று. அதனாலேயே நான் வந்து நான் பிளான் பண்ணுறதை தாண்டி பிளான் பண்ணாதான் நடக்குதா, சரி கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ வந்து நடக்கிறது நடக்கட்டும், போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு இன்டென்ஷனுக்கு நான் வந்துட்டேன். இப்போ இருக்கிற எனக்கு இன்டென்ஷன் என்னென்னா, போடுற கண்டென்ட் நல்லபடியாக போட்டால் போதும், அவ்வளோதாங்க. அப்படிதான் போயிட்டுருக்கு. எனக்கு என்னன்னா, இந்த சேனல் வந்து பெருசாக வியூஸ் போடுறதுனாலும் பரவாயில்ல, ஆனால் மற்றவங்களுக்கு போகிற வியூஸ் கூட நமக்கு வரலையே அப்படின்றத எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எப்படி சொல்கிறது, நீங்கள் நிறைய சேனல் எடுத்து பார்க்கலாம். நிறைய இந்த வில்லேஜ் சைட்லேருந்து இந்த லைவ் போடுவாங்க பாருங்க, அவங்கெல்லாம் பாருங்க வெறுமனே அவங்க கண்டென்ட்டே எவ்வளோ இருக்காது, ஆன்லைன் சும்மா பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. சிம்பிளாக ஒரு 3-4 வீடியோ போடுறவங்கலாம் 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்குது. ஆனால் நான் ஒரு 6 வருஷமாக இருக்கேன். மேக்ஸிமம் இப்போ வந்து 3K, இப்போ 3K 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. எனக்கு இதில் ஆனந்தம், செல்ஃபிஷ், லைட்டாக பரவாயில்ல, அந்த ஒரு மூடில் தான் நான் இருக்கேன். அதுதான் இப்போது ஃபேக்ட். ஓகே சார், உங்களோட ஃப்யூச்சர் பிளான் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? என்னென்ன ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்லாம் நாங்கள் எப்படி பார்க்க போகிறோம்? ஃப்யூச்சர் பிளான்ஸ் வந்து யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் செஞ்சுட்டு பேசு, செய்யறதுக்கு முன்னாடியே சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்கிறது எல்லாருக்கும். எனக்கும் அது பிடிக்கும். எதாக இருந்தாலும் நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நானே அப்டேட் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்னோடய ஃப்யூச்சர் பிளான் தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் என்னோட பிளான் எப்படி இருக்குன்னா, ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணணும். அது மாதிரி தான். ஒரு இப்போ மட்டும் நான் ஒரு 3-4 ஸ்கிரிப்டை கையில் வச்சுருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்காகவும் ஃபியூச்சர் ஸ்கிரிப்டும் ஒன்று எழுதிட்டு இருக்கேன். பை சான்ஸ் ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் கிளிக் ஆகி ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா அந்த ஃபியூச்சர் ஃபிலிமை எனக்கு நான் இருக்கேன். இதில் என்னன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஓகேங்களா, நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் நான் எடுக்கிறேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் 3 வருஷமாக அது இந்த ஸ்கிரிப்ட் வந்து எங்கிட்டே தான் சுற்றிட்டு இருக்குது. நானும் ஒரு நாளாக பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு என்னன்னா, ஃபீமேல் லீடு கரெக்டாக எனக்கு கிடைக்கல. 2 ஃபீமேல் லீடு எனக்கு வேணும். அந்த 2 ஃபீமேல் லீடில் ஒரு ஃபீமேல் லீடு இவங்க தான் மையம் வந்து இருக்கிறதுனால அது பிரச்சனை இல்லை. இன்னொரு ஃபீமேல் லீடு வந்து எனக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குது. ஸ்டோரி கேட்டோடனே எல்லாம் தெரிச்சு ஓடிருக்காங்க. ஸ்டோரி கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற அடல் கண்டென்ட்லாம் இல்லை, இது கொஞ்சம் வேறு மாதிரி. அதனால அந்த ஒரு ஃபீமேல் லீட் இல்லாமலேயே அந்த கண்ணு கூட எடுத்தால் அப்படின்ற ஒரு கதை வந்து 3 வருஷமாக என்கிட்ட சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸ்கிரிப்ட்லேருந்து டைலாக்லேருந்து எப்படி ஷார்ட் வைக்கணும் அது எல்லாத்தையும் நான் முடிச்சு வச்சுருக்கேன். பட் அந்த ஒரு ஃபீமேல் லீடு கிடைக்கல. ஈவன் எங்கள் அக்காவுக்கு கூட ட்ரை பண்ணிட்டேன். பட் அவங்களும் கதை கேட்டு வேண்டாம் இருந்தாங்க. என்ன பண்ணுறது, மரியோட தங்கச்சிக்கிட்ட ஒரு வாட்டி கேட்டிருந்தோம். அவளும் கதை கேட்டு ஷூட்லாம் போயிட்டாங்க. பட் லாஸ்ட் ஒரு சீன் இருக்கும், அந்த சீன் பண்ணுறதுக்கு முடியாது அப்படின்னு சொன்னதுனால அந்த பிளான் அப்படியே ரிஜெக்ட் ஆகிட்டு ஷூட்லாம் கேன்சல் ஆகிட்டு நான் டென்ஷனில் அந்த ஃபுட்டேஜெலாம் டெலிட் பண்ணிவிட்டு நான் எப்படி இந்த ட்ராப்டு வீடியோஸ் ட்ராப்டு ஷார்ட் ஃபிலிம் சொல்லிட்டு போகிறேன். பட் அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு நான் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டேன். அந்த ஷூட் வரைக்கும் போயிட்டு கேன்சல் ஆகும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால அந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாக டெலிட்டே பண்ணிட்டேன். அதான் ஃபேக்ட். இதெல்லாம் நடந்துச்சு. ஓகே, ஃபியூச்சர் பிளான்ஸ் வரை கேட்டிருக்கோம். ஃபியூச்சர் பிளான்ஸ் இப்போ என்னென்னா, அதான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும். அந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக ஏதாவது பெருசாக போச்சு அப்படின்றால் இந்த மாதிரி ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு ஒரு கதை வச்சுருக்கேன். அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுதாங்க. நீங்கள் இந்த 6 வருஷத்தை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த 6 வருஷம் உங்களுக்கு எப்படி போச்சு? இந்த 6 வருஷம் எப்படி போச்சுன்னு கேட்குறீங்களா? இவ்வளோ நேரம் புலம்பிட்டு இருக்கேன்.
6 வருஷம்ன்றது பெரிய ஒரு நம்பர் ஓகேங்களா. பட் அதில் எனக்கு கிடைச்ச நம்பர் வந்து ரொம்ப கம்மி. இந்த 3K 100 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது வந்து ரொம்ப கம்மி. அதனால தான் நான் வந்து ரொம்ப கடுப்பாகுது. புதுசாக ஐடியாஸ், புதுசாக வீடியோஸ் அது வந்து பிளான் பண்ணி போட்டால் அது ஒரு பலன் இருக்கணும் இல்லையா. அந்த பலன் வந்து எனக்கு எந்த வீடியோஸ்லையுமே கிடைக்கல. போக போக நான் வந்து நம்ம கடமைக்கு போடுவோம், கடமைக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ போயிடுச்சு. அதனாலேயே எனக்கு வந்து இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருமோ பயமாக இருக்குது. பட் நான் குறைய விட மாட்டேன். ஆமாம், இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்து 8ஆம் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 8th படிக்கிறது வந்து 8th அது முன்னாடியே இருக்கும். நான் வந்து பொம்மைக்கில் வச்சே ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணேன். இந்த பொம்மைக்கில் வச்சு அது ஹீரோ இது ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மைக்கில் வச்சு நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தாரு. டைட்டில் அனிமேஷன்ஸ்லாம் பேப்பரில் வரைஞ்சிச்சிருவேன். நான் வந்து டைட்டில் லோகோலாம் நல்லா வரைவேன் ஓகேங்களா. அந்த டைட்டில் லோகோலாம் வரைஞ்சி நானே அப்படியே இந்த கீபேட் மொபைல் தான் இருக்கும். அந்த கீபேட் மொபைலாம் பாஸ் பண்ணி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே தூக்கிட்டு போயிடுறது. அப்புறம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் சொல்ல முடியாதுங்க, சும்மா ஒரு வீடியோஸ் எடுத்தேன். அப்போ எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு வந்து எது பார்த்தாலுமே இது ஒரு கண்டென்ட்டாக மாற்றலாமா அப்படின்னு இப்போ எனக்கு தோட ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் உங்களுக்கு நிறைய ஷார்ட்ஸ் கண்டென்ட்லாம் எதுக்குடா இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் எனக்கு அது வந்து எப்படி வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் வியூஸ் தான் போக போகுது. 2K 3K அப்படி தான் போக போகுது. எதுக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு டோனில் தான் இருக்கேன். ஆனால் நான் வீடியோஸ் மேக் பண்ணுறது ஸ்டாப் பண்ண மாட்டேன். அதுதான் ஃபேக்ட். ஷார்ட் ஃபிலிமும் நான் வந்து டீம் அமைஞ்சாலும் அமையலாலும் சரி, எங்கள் அப்பா அம்மா வச்சோ சரி, இல்லை வெளியில் ஊரில் இருப்பாங்க யாராவது எப்படியாச்சும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கான இது மட்டும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதாங்க 6 வருஷத்துல நான் பட்டது. 6 வருஷன்றது எனக்கு வந்து பெரிய ஒரு இதாக இருக்குல்ல, அதனால தான் சொல்கிறேன். இப்போ 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த சேனலுக்கு ஒரு மினிமம் ஒரு 1 லட்சம் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சந்தோஷப்படுற லாஜிக் இருக்குது. எனக்கு எதுவுமே அடங்கலையே, அவனால சந்தோஷப்படணும். அதனால தான் நீங்கள் பிரபல யூடியூபர்ஸ் சொல்கிறீங்க ஓகே. பட் நான் அதில் சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் மேக்ஸிமம் 3K 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க கிடைச்சது சந்தோஷப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. கிடைச்ச சந்தோஷப்படுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. 6 வருஷம் அப்படின்னா 6 வருஷம் தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கேன். பட் பெருசாக வீடியோஸ் போல இதில் ஃபால்ட் ஏன் சைடு வருது என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு 2K19 நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ, அதாவது நம்ம இன்ட்ரோ வீடியோவும் அப்புறம் ஷார்ட் ஃபிலிமும் போட்டேன். 5 ஷார்ட் ஃபிலிம். அது என்னோட சர்க்கிள் இருக்க மட்டும்தான் பார்த்தாங்க. அதில் ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணுற அந்த ஒரு போட்டியே எடுக்கல. அது எடுத்து முடிச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸுக்கு நான் வீடியோ பேச நான் போடலை. அது என் ஃபால்ட்டும் இருக்குது. 2 வருஷம் வந்து சும்மா தான் கரெக்டாக நீங்கள் கேல்குலேட் பண்ணுறது 4 வருஷம் தான். 4 வருஷம் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் அந்த 2K22 தான் நான் வந்து திரும்ப ஓகே கியூபிட் மாமான்னு ஷார்ட் ஃபிலிம் எழுதுவோம், அது நம்ம எழுதுவோம் அப்படின்னு. சாரி 2K23 தான் நான் வந்து கியூபிட் மாமா திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். கியூபிட் மாமா போட்டதுக்கப்புறம் உடனே எனக்கு வந்து இந்த நானே வீடு செய்யறதுக்கான ஒரு பர்பஸும் கிடச்சிது. நடுவில் யாரும் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். நான் வெளியில் மெட்டீரியல்ஸ் ஆகலை, முழுசாக எடுத்து முடிக்க முடியல. அதனால யார் அப்படியே ட்ராப் லிஸ்ட்டில் போட்டுட்டு நானே வீடு எடுத்தேன். நானே வீடு தான் என்னோட வீடியோ ஹிஸ்ட்ரியிலேயே மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். நான் ஆக்சுவலி அது வந்து விலகமான கதை எப்படி போகும் அப்படின்னு ரொம்ப பயந்து இருந்தேன். பட் நானே வீடு நல்லா போச்சு. அதுக்கு எங்கள் அக்கா ஷர்மிளா அக்காவும் மோகனாவும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபேமிலியும் எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த நானே ஷார்ட் பண்ணியிருக்காது. அது வரைக்கும் அவ்வளோ நன்றி சொல்லுவேன். நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் ஏதாவது சொல்லணுமா? சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நான் வந்து கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பாருங்கள், என் சேனல்ஸ் பாருங்கள், என்னோடய யூடியூப் வீடியோஸ்லாம் பாருங்கள். பட் அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது மோமெண்ட்டில் தெரியும் உங்களுக்கு, அந்த மோமெண்ட்டில் சப்ஸ்கிரைப் கொடுங்க. எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுறது தப்பு இல்லை ஓகேங்களா. எனக்கு வந்து இப்போது எப்படி சொல்கிறது, நான் இந்த 6 வருஷத்தில் நான் வந்து நேம் கார்டில் மட்டும்தான் போடுவோம் தவிர சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு நேம் கார்டில் மட்டும்தான் போடுவோம் தவிர நான் வாய்ப்பு தெரியும் கேட்டது கிடையாது. நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க, ஏதோ ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கோம். அந்த இப்போது இந்த டோட்டில் வருவாங்க அப்படின்னா இந்த பெயிண்டிங்கை வச்சுருந்தாங்க, இந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு யாருமே அவருக்கு லைக் பண்ணல, 100 லைக் தான் வந்துருக்கு, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேசி சம்மந்தமே வீடியோஸ்லாம் போடுவோம். அந்த ஆள் யாருக்கும் அந்த ஆளுக்கு தெரியாது. ஆனால் என்னோட வீடியோ போட்டு அந்த வீடியோவுக்கு 21K லைக்ஸ், அந்த சேனலுக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ். நான் எவ்வளோ நல்லா சொல்ல மாட்டேன், எனக்கு வயிற்றுச்சல் வந்துருச்சு.
அந்த சில நம்பர்ஸ்லாம் பார்த்து அவங்க கண்டென்ட்டாகவே அதை தான் மேக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்ல வியூஸும் நல்ல இது போகுது. எனக்கு அந்த மாதிரி பண்ண தெரியாமல் இல்லை. பட் அந்த மாதிரி பண்ணுறது தப்பு இல்லையா? யாரோ பண்ண பெயிண்டிங், யாரோ பண்ண வீடியோக்கு யாரோ அந்த ரீல்ஸ் ஆகிறது எப்படி கரெக்டாக இருக்கும்? எனக்கு அது உடன்பாடு இல்லை. அதனாலேயே நான் கொஞ்சம் எத்திக்ஸ் அண்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனாலேயே எனக்கு பெருசாக வியூஸும் போதில்லை, சப்ஸ்கிரைபர்ஸும் வரதில்லை. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு கேட்டதே கிடையாது. இந்த 6 வருஷமா, இது 6 வருஷம் வீடியோ. ஆனால் இந்த 6 வருஷம் வீடியோவில் நான் ஒரு வாட்டி கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஐடி கார்டில் இந்த நேம் கார்டில் லாஸ்ட் ப்ளூ கஸ்டமரா அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் போடுவேன். பட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது கிடையாது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க ஓகே, பட் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும். அதனால தான் சொல்கிறேன். இந்த 6 வருஷத்துக்கு நான் 3K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எடுத்திருக்கேன்னா அது எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுதான் இதுதான் சப்ஸ்கிரைபர் சொல்லணும்னு நான் நினச்சது. நான் சொல்லிட்டேன். நான் ஒரு பிரபல யூடியூபர் ஆகணும்னு ஆசை. பட் அது நடக்கவே மாட்டுது, நடக்குமே தெரியாதுன்றது தான் எனக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குது. நான் மனசில் இருக்கு எல்லாத்தையும் கொட்டிட்டு இருக்கிறது. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், ஓகேங்களா? அப்போதான் நல்லா போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஓகே ஓகே சார், இவ்வளோ நேரம் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. நானும் உங்கள் க்ரோத்துக்கு நல்லா இன்னும் பயங்கரமான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன். இதோட இந்த இன்டர்வியூ இது நம்ம நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஆங்கரிங் பண்ணது சஞ்சய்.